அபவுண்ட் இன் லவ், அபவுண்ட் இன் லவ், அன்பில் பெருகுங்கள். அபவுண்ட் இன் லவ், அன்பில் பெருகுங்கள். இந்த 3 அத்தியாயங்களை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் மேபி இந்த சப்ஜெக்டுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், சக உறவுகள். இந்த சக உறவுகளை குறித்து இந்த 3 அத்தியாயங்கள்ல நிறைவான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக 5ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. நீங்க அன்னைக்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க, நீங்க இப்ப கொலை செய்யக்கூடாதுன்னு. பட் நான் சொல்றேன், நீங்க பகைச்சாலே, நியாயமில்லாமல் பகைச்சாலே, ராஸ்கல் அல்லது நீங்க அவனை நீங்க பார்த்து அவன் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இடியட் நீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலே நீங்க எரிநரகத்துக்கு பார்த்துட்டு. நீங்க பாருங்க அந்த 21ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் நான் ஒண்ணு சொல்றேன், 22ல நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவா இருப்பான். வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு எதிர்வா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எது. நம்ம இப்படி எல்லாம் சொல்லுவோமா? நீ உன்னுடைய பிரதரையும் உன்னுடைய சிஸ்டரையும் உன்னுடைய சபையில் உள்ள உடன் காரியங்களையும் நீ யூ ஆர் யூஸ்லெஸ் கை, யூ ஆர் an idiot, யூ ஆர் a rascal, நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு தான் போவான்னு யாராவது சொல்றாங்களா இந்த காலம்? சாதாரணமா சொல்றோம், அப்படிலாம் பேசாங்க பிரதர், அப்படிதான் நம்ம சொல்றோம் ஒழிய. பட் கிரைஸ்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போனார் பாருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன் இன்னொருத்தனை பார்த்து நீ ராஸ்கல் சொல்லக்கூடாது? ஏன் இன்னொருத்தனை பார்த்து நீ மூடனேன்னு ஏன் சொல்லக்கூடாது? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம எல்லாருக்குமே மூடத்தனம் இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே மூடத்தனம் இருக்கு. we all have ignorance, but we are ignorant on different subjects. இல்ல, இப்போ எனக்கு இன்ஜினியரிங்ல I have some knowledge, மெடிசன்ல எனக்கு நாலேஜே கிடையாது. இப்போ எங்க வீட்டில் வர்ற பிரச்சனையே இதுதான். என் ஒய்ஃப் டாக்டர், பட் மெடிசன் சொல்றது நான். ஸோ இதான் பிரச்சனை. திடீர்னு மாளுக்கு சோமில் யாருக்கான்னு சொன்னா நான் அதை போடு, அந்த மாத்திரை போடு, இந்த மாத்திரை போடுமே. உடனே என் ஒய்ஃப் அவங்க உட்காந்துட்டு சொல்லுவா, அப்படியே உட்காந்துருப்பா. என்ன அப்படியே ஒன்றும் சொல்லாமல் இருக்கான்னு சொன்னா, இல்லை நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ ஐ மே பி a knowledgeable person, I may be an intelligent person, but I don't know everything. என்னுடைய சப்ஜெக்ட் வேற தான், அவர் சப்ஜெக்ட் வேற தான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியும், மற்றவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் அறியாமை உண்டு. All of us are ignorant. Only thing is we are ignorant in different areas. அப்படி இருக்கும்போது உனக்கே அறியாம இருக்கும்போது நீ எப்படி ஒருத்தனை பார்த்து அறிவீனன், மதியீனன் அல்லது மூடன் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுவும் அவன் கர்த்தருடைய சாயலால சிருஷ்டிக்கப்பட்டான். உனக்கு கொஞ்சம் ஐக்கிய ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னா நீ ட்ரை பண்ணி ஐக்கியம் வரல. ஐக்கியம் கடவுள் உனக்கு கொடுத்தார். நீ பெற்றுக்கொள்ளாதது எது? சொந்தமா உனக்கு என்ன இருக்கு? நீ வச்சிருக்கிறதெல்லாம் நான் கொடுத்தது தானே. அப்ப நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்ததுன்னா நீ ஒன்னும் பெற்றுக்கொள்ளாம ஒரிஜினலா இருக்கிற மாதிரி நீ பெருமை பாராட்டுக்கிறாய்? அப்படிதானே வசனம் சொல்லுது. வாட் இஸ் தட் யூ ஹேவ் தட் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட்? எவ்ரிதிங் யூ ஹேவ் இஸ் வாட் ஐ ஹேவ் ரிசீவ்ட், வாட் ஐ ஹேவ் இம்பார்ட்டட் unto you. If that is the case, how come you are boasting? நீ எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? How come you are despising others? நீ மற்றவங்களை எப்படி அற்பமா எண்ண முடியும்? எண்ணக்கூடாதே. பாருங்க, அந்த எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம ஆனா எவ்வளவு கேர்லெஸ்ஸா யாரை பற்றியும் இஷ்டத்துக்கும் நம்ம பேசுறது, அபியூஸ் பண்றது, பேக் பைட் பண்றது, வெர்பல் அபியூஸ் எல்லாம் ரொம்ப காமனா இருக்கு. இந்த காரியத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சக உறவுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூற முடியாதவன் காணாத தேவன். பட் நம்ம என்ன சொல்றோம்? தேவனிடத்துல அன்பு கூறுறதுதான் நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? காணாதவர், சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். காணாதவர் அது பெருசு இல்லை. முதலாவது கண்டவன்ட்டு இது பண்ணணும். டேஞ்சிபிளா இருக்கிறதுல பண்ணிட்டு தான் ஒரு அப்டிராக்டுக்கு போகணும். இங்க இல்லைன்னா அது செய்ய முடியாது. அப்ப அதோட இன்னும் அர்த்தம் என்னன்னா, மனிதரோடு சரியாக இல்லாதவன் தேவனோடு நெடுகவே சரியான ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. If a man is not maintaining a right relationship with his fellow human beings, he cannot, according to the biblical teaching, maintain an unbroken fellowship and transparent relationship with God. இது மறக்க முடியாத ஒரு சத்தியம். இதை நம்ம ஒரு நாள் இதுல காம்ப்ரமைஸே பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதே அத்தியாயத்துல தான் சொன்னாரு, 5ஆம் அத்தியாயத்துல பலிபீடத்துல வர்ற, அங்க பலிபீடத்துல எதுக்கு வர? ஜோமனு வர அல்லது காணிக்கப்பட வர. அந்த காணிக்கப்பட வரும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, சகோதரனுக்கு என் மேல ஒரு குறைவு இருக்கு, அவன் ரொம்ப என்னை பற்றி நான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டதுல ரொம்ப அப்செட்டா இருக்கான், ஹர்ட்டா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன செய்?
ஆண்டு சொன்னாரு, நீ உடனே அந்த பலிபீடத்தை அந்த காணிக்கையை செலுத்துன்னு சொல்லல, காணிக்கையை வைத்து விட்டு போ. செலுத்தாதே. செலுத்துறது வேற, வைக்கிறது வேற. அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அப்படி வை, பலிபீடத்தை மேல வைக்காது, அங்க முன்பாக அப்படி வச்சுட்டு முதலாவது போ. எல்லாம் வரிசையில வந்துட்டு இருக்காங்களே, இப்ப நான் போனா என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, வரிசை போனா என்ன நினைப்பாங்க? பிரச்சனை இல்லை, சரியாயிட்டு வா. முதலாவது போய் ஒப்புரவாகி, மத்தேயு 5:23-24, பின்பு வந்து ஒரு காணிக்கையை செலுத்து. முன்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்ய வேண்டும். முன்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்யாவிட்டால் பின்னர் செய்ய வருது ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண முடியாது, அதை அங்கீகரிக்கவே முடியாது. இவ்வளவு தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த இப்பமே ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் இதை அடிக்கடி சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு திருச்சபைகள்ல பிரச்சனையே வந்து இந்த சமாதானம் என்பதுதான். கையை தூக்கி பேசாம எல்லாம் பாட்டு பாடுறது என்ன, 10 நேரம் 10 பாட்டு பாடுவோம். 10வது பாட்டினுடைய 5வது கவியை 10 நேரம் பாடினாலும் பாடுவோம். அது பிரச்சனையே இல்லை, தட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பாடுறது, உற்சாகமா இருக்குல்ல, சம் வார்மிங் அப் நல்லதான் இருக்கு. அதான் பெருசு. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? தர்க்கம் இல்லாமல், கோபம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. இல்ல, இப்ப எப்ப கைகள் பரிசுத்தம்? இங்க தர்க்கமும் கோபமும் இருந்துகிட்டு எப்படி தூக்குற கையை வந்து பரிசுத்தம் கிடையாது. நல்ல உயரமா தூக்குவோம், அழகா இது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து ஷோ. தர்க்கம் இல்லாமல் மற்றவர்களோடு சரியான உறவை நாம் வைத்துக் கொண்டால்தான் உயர போகிற கரங்கள் பரிசுத்தமான கரங்கள். அதான் பைபிள். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் எல்லாமே அந்த 2 டைமென்ஷனும் சேர்ந்து இருக்கு. தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. நீங்க எந்த பைபிள் உள்ள எந்த வசனத்தை எடுத்தீங்கன்னாலும் இந்த 2 டைமென்ஷனும் எப்பொழுதும் நல்லா கிளியரா சேர்ந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்றது, கிட்டத்தட்ட 62ல இருந்து நான் அந்த இது செய்தி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கிறிஸ்தவத்துல வந்து இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இப்ப பலவிதமான கிராஸ் இருந்துச்சு. டி ஷேப் கிராஸ், எக்ஸ் ஷேப் கிராஸ், அல்லது இந்த கிராஸ். இதுதான் மோர் ட்ரெடிஷனல் கிராஸ். கிட்டத்தட்ட இந்த மாதிரி கிராஸ்ல தான் கிரைஸ்ட குருசிஃபை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. மற்ற ஷேப் இருந்தா கூட, மற்ற உருவங்கள்ல கிராஸ் இருந்தா கூட. ஆனா இந்த கிராஸ் ரொம்ப அழகான ஒரு கிராஸ். ஏன்னா அது ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி இருக்கு? ஒப்புரவாகுதலின் செய்தி இருக்கு. தட் இஸ் a message of reconciliation. எப்படி சொல்றேன்? இந்த சிலுவைக்கு வந்து 2 கட்டை இருக்கு. ஒன்னு வந்து சமதள கட்டை, அடுத்தது செங்குத்தான கட்டை. ஒன்று வந்து வெர்டிகல் டைமென்ஷன், வெர்டிகல் ஸ்டாஃப், அது வந்து ஹரிசாண்டல் ஸ்டாஃப். அப்ப அந்த செங்குத்தான கட்டை வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவையும், இந்த சமதள கட்டை வந்து மனிதனுக்கும் உள்ள உறவையும் காட்டுகிறது. அப்போ இந்த ஆண்டவரோடு நாம் வந்து சரி பண்ணுகிறதுன்னு சொன்னா, அல்லது ஒப்புரவாகிறதுன்னு சொன்னா, தேவனோடும் ஒப்புரவாக வேண்டும், மனிதனோடும் ஒப்புரவாக. Get right with God and get right with man. That is the message of the cross. அதுதான் சிலுவையின் ஒப்புரவாகுதலின் செய்தி. அதுதான் சிலுவையினுடைய சமாதான செய்தி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் உங்கள் மனதிலே ஒரு தீர்மானம் எடுங்க. யார் யாரோடு நான் ஒப்புரவாக வேண்டும், யார் யாரோடு நான் போய் யாரிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், யார் சரின்னு சொல்லி சண்டை போட வேண்டாம். பலிபீடத்துக்கு வருகிற நீ போ, யூ கோ, நீ போ. உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்காது, யாரு சரி யாரு தப்பு யோசிக்காத, நீ போ. அப்படி நம்ம தாழ்த்தும் பொழுது, ஐயோ, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், நிறைவாய் கொடுக்கிறார். எப்படி தாழ்மைன்னு சொன்னா என்ன? நீங்க நல்லா இப்ப எப்பவும் இதை நினைச்சீங்க. தாழ்மைன்னா என்ன? அது ஒரு தாழ்ந்த இடம், தாழ்விடம். தண்ணி வந்து மலை மேல ஏறுமா, மலையில இருந்து இறங்குமா? மலையில இருந்து இறங்கும். சோ நீங்க தாழ்வான இடம், தாழ்மையா இருந்தீங்கன்னு சொன்னா கிருபை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கணும், பிரவாகித்து. ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே கிருபதாரம் கிருபதாரம் சொல்லி பாடிக்கிட்டே இருக்கிறதுல கிருபை வந்துடாது. பாடினா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். பட் கிருபை வரணும்னா என்ன செய்யணும்? நம்ம நாம் தாழ்த்தணும். He gives grace, he gives more grace. அவர் கிருபை அளிக்கிறார். அடுத்த வார்த்தையை சொல்லுது, அதிக கிருபை அளிக்கிறார். கிருபையின் மேல் கிருபை. எப்போ? தாழ்த்தணும். நான் ஒன்று இல்லை ஆண்டவரே, நான் ஒன்று இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி எப்போ தாழ்த்தணும்னு என்ன செய்வோம்? ஒருத்தர் போய் கை கொடுக்கறது ஈஸியாயிரும். மற்றபடி அப்படி இது போட்டு அவன் வரட்டும் அவன் வரட்டும். நோ. பட் தாழ்மையானோன்னு என்னதுன்னா, அவன் வர வேண்டாம், நான் போயிடுறேன். பதிலுக்கு பதில் செய்யணும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. நம்ம வந்து இவங்களை சும்மா விட்டோம்னா நம்ம தலையில ஏறிடுவாங்க. தலையில ஏறினா என்ன? நமக்கு தான் நிறைய பேருக்கு வழக்காயிடுச்சு, அவங்க வலிக்கு தான் விழுவாங்க. ஸோ தலையில ஏறது ஒரு பெரிய பிரச்சனையா? அது பெரிய பிரச்சனையே கிடையாது. தலையில ஏறிடுவாங்க பிரதர், ஒன்றும் பரவாயில்ல. குனிய குட்டிக்கிட்டே இருக்கட்டுமே. ஆண்டவர் வந்து எதிர்த்தாரா? பதில் வைதாரா?
நம்ம இப்போ லென்ட் சீசன் எல்லாம் லெந்து காலம்னு இருக்கிறோமே, என்ன பண்ணார் அவரு? அமைதியா இருந்தாரு, ஆட்சாங்க, ஓகே இது சரியா தப்புனாங்க, சரி என்ன ஆயிரப்போகுது? நியாயம் இருக்கிற ஒரு கையில ஒப்பு கொடுத்துட்டார்ல. சேர்ல உட்கார்ந்துருக்கவன் தானே உங்களை அடிக்கிறான். அவருக்கு சேரை பற்றி பிரச்சனையே இல்லை, அவருக்கு த்ரோனை பற்றி தான் பிரச்சனை. நீ சேர்ல உட்காந்துருக்கா, எங்க அப்பா சிம்மாசனத்துல உட்காந்து. இந்த ஆசனம் பெருசு இல்ல, சிம்மாசனம் தான் பெருசு. ஸோ எப்போ நம்ம அதான் நினைச்சுக்கணும். இந்த சேர்ல இருக்கிறவங்க நம்மளை அடிக்கிறத பெருசாவே எடுக்கக்கூடாது. அடிபட்டுக்க வேண்டியதான், குஞ்சிக்க வேண்டியதான். பட் இதெல்லாம் எங்க யார் பார்த்துட்டு இருக்கா? The one on the throne. We are not bothered about the chairman, we are bothered about the throne God. ஸோ இதை இந்த மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா our life will be perfectly relaxed. ஆண்டவர் சொல்றாரு, பதிலுக்கு பதில் செய்யாத, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அதெல்லாம் பழகாலம், அதெல்லாம் செய்யாத, இப்போ ரிலாக்ஸ் பண்ணு. அது எப்படி பிரதர், நம்ம பதிலுக்கு பதில் நம்ம செய்தால் தானே அவனுக்கும் கொஞ்சம் புரியும். ஒரு பாடம் கற்றுப்பிடிக்கணும்னா, ஐ வாண்ட் டு டீச் ஹர் அ லெசன், ஐ வாண்ட் டு டீச் திஸ் மேன் அ லெசன். ஒரு பாடம் கற்று தான் கொடுக்கணும். நீ கற்றுக் கொடுக்காத. நீ பாடம் கற்றுக் கொடுக்கறதுல நீ உன்னுடைய வெர்ச்சுவை நீ இழந்துருவ. கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல கண்ணியமான சில நல்ல தகுதிகளை நீ இழந்து விடுவ. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ தீமைக்கு நன்மை செய், நான் பதில் செய்வேன், பழி வாங்குதல் எனக்குரியது. நான் அன்னைக்கு செய்தியில, போன வாரம் அந்த செய்தியில நான் அந்த பிரெட் ஆஃப் லைஃப் ஃபெல்லோஷிப்ல இதே பாயிண்ட ரொம்ப அழுத்தி சொன்னேன். பழி வாங்குவது நியாயம், அது நியாயம், அது தப்பு கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. வெஞ்சன்ஸ் இஸ் ரைட், இட் இஸ் லீகல். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பழி வாங்காத, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா பழி வாங்குறதுங்கிறது ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ we humans are incapable of handling that instrument called vengeance. மனிதராகிய நாம் அந்த கூர்மையான கத்தியை நம்ம பயன்படுத்த முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ அதனால சொல்றாரு, அதை நீ ஏன்ட்ட விட்டுரு, ஐ வில் டேக் கேர். என்னைக்கு எப்போ யார் மேல எப்படி பழி வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் நீ யூ பி பெர்ஃபெக்ட்லி ரிலாக்ஸ்ட் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் சொல்லி பாருங்க. அப்புறம் பாருங்க, ஆண்டவர் உடனே அந்த 6ஆம் அத்தியாயத்துல அந்த லார்ட்ஸ் பிரேயர், இல்லை 6ஆம் அத்தியாயம் லார்ட்ஸ் பிரேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கர்த்தருடைய ஜெபம், ஒரு பழைய காலத்துல நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். அந்த ஜெபம் அதுல ஃபுல்லா அதுல இருக்குது. நல்லா கவனிங்க. அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் அத்தியாயத்துல அந்த 9ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், என்னென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு பாருங்க, மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் பாத்தீங்கன்னா 7 விண்ணப்பங்கள் இருக்கின்றன. இந்த 7 விண்ணப்பங்கள்ல மற்றவர்களுக்கு நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியுங்கிறது 7ல் 1 தான். இது 7ஆவதும் கிடையாது, 1ஆவதும் கிடையாது, இடையில உள்ள ஒரு விண்ணப்பம். ஆனா 7 விண்ணப்பங்களை ஒரு ஜெபத்திலே ஆண்டவர் அடக்கி விட்டு உடனே அடுத்தாப்புல எதை பற்றி சொல்றாரு? இந்த மன்னிப்பு பற்றி சொல்றாரு. Having talked about 7 requests, the only request that he is illustrating for further exposition was the subject of forgiveness. அப்ப இது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? மற்றதெல்லாம் செகண்டரி, மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் நம்ம சொல்றோம், ஆண்டவரே மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்காம இருக்கிறது வரைக்கும் நல்லது. ஏன்னா அந்த ஜெபத்தை கேட்டான்னு சொன்னா என்ன, நம்ம எங்க மன்னிச்சிருக்கோம்? அந்த அளவுக்கு தான் மன்னிச்சா என்ன முடியும்? நம்ம மன்னிச்சோன்னு சொன்னாலும் மறக்க மாட்டோம் இல்ல, அதை 4 பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் எங்க பாப்பா, என் மகா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒய்ஃப் சொன்னா, ஏமா நீ ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா, நீ தப்பு பண்ணது, அந்த அக்காவை நீ கிள்னது, அந்த ரப்பரை திருடிட்டு வந்தது எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னா, அவனை மகான்னு கேட்டா, மம்மி நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், பட் ஆண்டவர் ஏஞ்சல்ஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிடுவாரோ? அப்ப சொன்னா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, ஆண்டவரே அதை மறந்துடுவாருமா, அதை குளிர தூக்கி போட்டுருவாரு, கடல்ல தூக்கி எரிஞ்சிருவாரு அப்படின்னு சொன்ன. பாருங்க, மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. பட் இப்ப நம்ம இதுல வாழ்க்கையில நம்ம என்ன வர்றோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம காரியங்களை சொல்லி 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 அப்படியே அது செயின் கடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தர்ட்டையும். அது இப்ப போன் வந்த பிறகு இந்த பேக் பைட்டிங், இந்த புறம் பேசுறது பெருகி போச்சு. இந்த மொபைல் போன் ஐயோ, இந்த கதை கதை கதை. அதுவும் சில ஊர்ல, உங்க ஊர்ல எப்படி தெரியல, சில ஊர்ல எல்லாம் யூஏல எல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் போன்லாம் ஃப்ரீ, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம்.
குட்டி கதை. யாரை பற்றி? தங்களை பற்றியோ அடுத்த சைடில் இருக்கிறவங்களை பற்றியோ இல்லை, மூணாவது ஆளை பற்றி. பேச்சு 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ, நம்ம இதுல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொன்னா நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரவே மாட்டோம். This backbiting will leak all your spiritual energy, vitality and power. மறந்துடாது. உங்களுக்கு இருக்கிற ஆன்மீக வல்லமை, சக்தி, பலம் எல்லாத்தையும் இந்த புறங்கூறுதல் அப்படியே உறிஞ்சிடும். இது என்னுடைய வார்த்தை இல்லை, ஒரு பெரிய எழுப்புதல் வீரன் சார்ல்ஸ் ஃபின்னினுடைய வார்த்தை. அவர் தான் சொன்னார், அந்த லூஸ் டாக் will drain you of all spiritual power. அப்படி கசிஞ்சிடும். அதனால தான் ஒரு மனுஷனுடைய வார்த்தை சரியில்லைன்னு சொன்னா, அவன் பேச்சில் தன்னை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னா, அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவனுடைய மார்க்கமே வீண். ஏன் பைபிள் சொல்லுதுன்னா, அவன் இருக்குதுன்னு நினைக்கிறதெல்லாம் அப்படி போயிடும். இன்னைக்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். மற்றவங்களோட பற்றி பேசுறது இல்லை, மற்றவங்களை நான் நியாயந்திருப்பதில்லை. 7ஆம் அத்தியாயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏன்? நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது தெரியுமா? யாரை பற்றியுமே நம்ம 100% தெரியாது இல்ல. யாரை பற்றியுமே தெரியும். யாருக்கு யாரை பற்றி தெரியும்? ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பற்றி ஃபுல்லா தெரியும் நினைக்கிறீங்களா? ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பற்றி ஃபுல்லா தெரியும் நினைக்கிறீங்களா? தெரியாது. நானும் ஒய்ஃபும் கல்யாணம் ஆகி 38 வருஷம் ஆச்சு. எனக்கு என் ஒய்ஃபை 38% தான் தெரியும். இன்னும் 62% எனக்கு அவ்வளோ பற்றி தெரியாது. தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா சில தெரியும் நினைச்சிட்டு இருப்பேன். பிற பார்த்தா ஓ அப்படியா அப்படின்னு தான் தெரியாது. இட் டேக்ஸ் சச் எ லாங். 38 வருஷம் ஆகி 38% தான் தெரியும். உங்களை பற்றி எப்படி நான் என்ன பற்றி தான் சொல்லுவேன். We don't know others. எல்லாத்தையும் அறிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் எல்லா ஃபேக்ட்ஸும் தெரியாம நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம், இந்த உலகத்துல 100% நல்லவங்க யாரும் கிடையாது, 100% கெட்டவங்களும் யாரும் கிடையாது. There is no one in the world who is 100% good and there is no one in the world who is 100% bad. That being the case, what right you have to judge another person? அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அடுத்தவரை நியாயம் தீர்க்க உங்களுக்கு என்ன தகுதி உண்டு? அறிவித்து புரியுதா உங்களுக்கு? இதனால தான் அவர் சொன்னாரு, மற்றவனை நீ நியாயம் தீர்த்துனா நீ உன்னை நியாயம் தீர்க்குற, அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு. கொஞ்சம் வேற விதமா நீ செய்யற, அவ்வளவுதான். நீ ரொம்ப டாக்ட்ஃபுல்லா செய்யற. அவன் பாவம் மாட்டிக்கிட்டான். நம்ம எப்பவுமே நான் அடிக்கடி நான் நினைக்கிறது, இந்த பிரிசன் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போகும்போது, இந்த சிறைச்சாலை ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது நான் என்ன நினைக்கிறது தெரியுமா? உள்ள இருக்கிற திருடன்களை விட வெளியே இருக்கிற திருடன்கள் தான் ஜாஸ்தி. உள்ள இருக்கிற திருடன் பிடிபட்ட திருடன், வெளியே இருக்கிற திருடன் பிடிபடாம சமாளிச்சுட்டு அலையிற திருடன். இல்ல இல்ல அவங்களும் என்ன நினைக்கிறோம்? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் சிறைச்சாலையில இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க. ஏன் அப்படி சொன்னாரு? நான் சிறைச்சாலையில இருந்தேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்க பிடிபடாத திருடன் தானே ஜாஸ்தி வெளியே. பட் உள்ள பாவம் தெரியாம மாட்டிக்கிட்டான், வெளியே வர முடியாம வேற யாரோ செய்ததுக்கு அவன் மாட்டிக்கிட்டான். அவன் சொன்னாரு, நான் இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்த. பார்த்தீங்களா, இதெல்லாம் சத்தியங்கள் நம்ம சேர்த்து போகணும். ஸோ அதனால இன்னைக்கே டிசைட் பண்ணுங்க, பா நான் உண்டு, என் வேலை உண்டு, என்ன நான் ஆண்டவருக்குன்பா பிரஸ்தப்படுத்திட்டு நான் இருப்பேன், மற்றவனை குறையா பேசவே மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி மட்டும் தீர்மானிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் திருச்சபை உண்மையாகவே பூரண சுவிசேஷ சபையை மாத்திரம் இல்ல, பூர்ணமான ஒரு பரிசுத்தத்துல சபையாக வளர்ந்து கொண்டே இருக்கு. உங்களை குறித்த என்னுடைய வாழ்த்துதல் அது.